நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் குற்றாலத்தில் வீற்றிருக்கும் குற்றாலநாதர் திருக்கோவிலும் ஒன்று. இந்த கோயில் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனையோ அருவிகள் இருந்தாலும் தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவி மிகவும் பெயர் பெற்றது. குற்றாலத்தில் மெயின் அருவியின் அடியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். இந்த கோயிலில் வீற்றிருந்து அருள் தரும் சுவாமியின் பெயர் குற்றாலநாதர். அம்பாள், குழல்வாய் மொழி, பராசக்தி இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளன. 64 சக்தி பீடங்களில் ஒன்று தரணி பீடம் என அழைக்கப்படும் இங்குள்ள பராசக்தி பீடம். தல விருட்சம் குறும்பலா, தீர்த்தம் சிவகங்கை வட அருவி. சிவ தாண்டவ சபைகளுள் ஒன்றான சித்திர சபை இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பொதுவாகவே கோயில் சதுர வடிவில் இருக்கும் அல்லது செவ்வக வடிவில் இருக்கும். ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லாமல் சங்கு வடிவில் இருக்கும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாகும். தேவாரம் பாடல் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மேலும் பட்டினத்தாரும் அருணகிரிநாதரும் இந்த திருக்கோவிலின் இறைவனை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஸ்தல வரலாறு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, கைலை மலையில் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடைபெற இருந்தது. அதனால் எல்லா தேவர்களும் மக்களும் வடதிசையை நோக்கி சென்றனர். இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனை சமன் செய்ய அகத்தியரை நோக்கி சிவபெருமான் புதிய மலைக்கு செல்லுமாறு ஆணையிட்டார். அகத்தியர் சிவபெருமானை நோக்கி ஒரு வேண்டுதல் வைத்தார். உங்களுடைய கல்யாண காட்சியை நான் காண வேண்டும் என்று. சிவபெருமானும் அவ்வாறே ஆகுக என்று அவருக்கு அருள் புரிந்தார். இறைவன் அகத்தியரிடம் புதிய மலையின் மகிமையை கூறி அங்கு விஷ்ணுவாய் இருக்கும் தம்மை சிவலிங்கமாக மாற்றி பூஜித்து வழிபட நாம் உமக்கு கல்யாண வைபவத்தை காண்பிப்போம் என்று கூறினார். அகத்தியரும் தென்திசை நோக்கி வந்து விஷ்ணுவை வேத மந்திரத்தால் சிவலிங்கமாக்கி அவரை பூஜித்தார். அன்று முதல் இந்த கோயில் சிவன் கோயிலாக உள்ளது. இது புராண வரலாறு ஆகும். இந்த கோவிலின் பழமையை பற்றி பார்க்கணும்னா, மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் இந்த கோவிலை பற்றி பதிகம் பாடியுள்ளார். ஆகையால் அதற்கும் முன் இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த கோயில் இறைவனை பற்றி பட்டினத்தார் ஒரு அழகான பாட்டு பாடியிருக்காரு. அது என்ன பாட்டுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். காலன் வருமுன்னே கண் பஞ்சடை முன்னே பலூன் கடவாய் படுமுன்னே மேலுழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு. காலன் வருமுன்னே, யமன் நம்முடைய உயிரை பறிக்க வருவதற்கு முன்பே, கண் பஞ்சடை முன்னே, மரண அவஸ்தையில் நம்முடைய கண்கள்லாம் பஞ்சியாகி போகுமா, கண்ணு தெரியாமல், கண்ணு சரியாக பார்வை இல்லாமல் போகுமா, அதற்கு முன்பாக பலூன் கடைவாய் படுமுன்னே, வாயில் உணவோ தண்ணீரோ உள்ளே போகாமல் இருக்கும் பொழுது பால் ஊற்றுவாங்கல்ல, அது வெளியே வருவதற்கு முன்பாக, மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே, உற்றார் உணவர்கள்லாம் நம்ம உடலுக்கு மேலே விழுந்து கதறி அழுவதற்கு முன்பாக, ஊரார் சுடு முன்னே, ஊரார் நம்முடைய உடலை எடுத்து சுடுகாட்டுக்கு சென்று எரிப்பதற்கு முன்பாக, குற்றாலத்தானையே கூறு, குற்றாலத்தில் எழுந்திருக்கும் சிவபெருமானின் புகழைப்பாடு என்று பட்டினத்தார் ஒரு அழகான பாட்டை நமக்கு தந்திருக்காரு. நாமும் பட்டினத்தார் சொன்னது போல குற்றாலநாதரை வணங்கி நாம் வாழ்க்கையில் உயரடைவோமாக. ஓம் நம சிவாய.